மீனாவோட மாமியார் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, மாமியார் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. கிச்சன்ல பாருங்க ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுட்டு இருக்கு. இப்படி இருந்தா எப்படி வேலை நடக்கும்? சின்ன பொண்ணுங்களோட சேர்ந்து அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு இவங்க காலையில சொல்லிட்டே இருக்காங்களே, உண்மையாவே அவரு ரொம்ப பெரிய ஆளா? ஆமாத்த, அவரு பயங்கர டெரர். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரு பயங்கரமான ஆளாத்த. அவரு ஒரு மாதிரியான டைப். காதலிக்கிறவங்கள பிரிச்சு விட்டுருவாரு. காதல்னா என்னன்னே தெரியாத ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருவாரு. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா சினிமா வில்லன் மாதிரி இருப்பாரோ? ரொம்ப முரட்டாளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் தான் தங்கராஜ் மாப்பிள்ளையா? உங்களை பத்தி இவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப சாதுவான ஆள் மாதிரி தெரியுதே. மாமாக்கு என் மேல அன்பும் மரியாதையும் கொஞ்சம் அதிகம், அதனால ஒரு வேலை அப்படி சொல்லியிருப்பாரு. எங்க வீட்டுக்கு இவர் தான் மூத்த பையன் மாதிரி பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துப்பாரு. உன் வீட்டுல சமையல் வேலை எல்லாம் யாருன்னு பாப்பா? நான் தான். அங்கெல்லாம் ஆள் இல்லல்ல, நான் தான் செய்யணும். அப்ப நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது நீதான் எல்லா சமையல் வேலையும் செய்யணுமா? ஒரு நாள் தானே, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். நாங்க வேணா சீக்கிரமா வந்து உனக்கு உதவி செய்யலாமா? அதெல்லாம் வேண்டாங்க, நானே பாத்துப்பேன். அழகுமதியும் சுரேஷும் சரியா பேசிக்க மாட்டாங்களா? ரெண்டு பேரும் எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. திடீர்னு நடந்த கல்யாணம் சொன்னீங்களே, அதனாலயா? அது மட்டும் காரணம் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய நடந்துச்சு. அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் சரியானு நினைச்சோம். ஆனா ரெண்டு பேரும் இன்னும் முன்ன மாதிரிதான் இருக்காங்க. அம்மா உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுல, இதுக்கு மேலே ரெண்டு பேரும் பேசாம இருந்தா எப்படி? பிடிக்காத கல்யாணம்னா பேசாம இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ராஜிக்கும் கதிர்க்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாலே பிடிக்காது. வேற வழியே இல்லாம என் பேச்ச மீறக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா ஒற்றுமையா இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா வேலை பாக்குறீங்க. ரெண்டு பேரும் நல்லபடியா சேர்ந்து வாழ பாருங்க.